நியான் ராக் ஃபார் KWGT. இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் விட்ஜெட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எக்ஸாம்பிளாக இதுக்குள்ளே ஏகப்பட்ட விட்ஜெட் இருக்குது. ஆனால் இது மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரோ வெர்ஷனாக தான் இருக்குது. சில இதெல்லாம் ஃப்ரீ இருக்குது. ஜஸ்ட் நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரோவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லோட் ப்ரீசெட் போயிட்டு ஏதாவது தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு விட்ஜெட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த விட்ஜெட் வந்து ஃப்ரீ விட்ஜெட் தான். இப்போ இந்த விட்ஜெட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த விட்ஜெட் நல்லாயிருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட எல்லா ஆப்ஷனும் எடுத்துங்க, கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இதுவே நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இப்போ ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் இங்கே வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு இதில் வந்துட்டு ஏகப்பட்ட நியான் ரிலேட்டடாக வால்பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு டிக் மார்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வால்பேப்பராக செட் ஆகிடுது. ஸோ இப்போ செட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ விட்ஜெட் இருக்குது. இப்போ பார்க்குற ஆப் பேர் வந்துட்டு ஆப்ஸ்ட்ராக். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐகான் செட்டையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும் இந்த ஆப்பு. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏற்கனவே இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கூகுள் க்ரோம், அதுக்கப்புறம் கூகுள், அதுக்கப்புறம் காலோட ஐகான்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் இதில் வந்துட்டு ஏகப்பட்ட நான் என்னென்ன ஐகான்ஸாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனோ அந்த ஐகான்ஸோட கம்ப்ளீட் செட் மாறிடுச்சு உங்களுக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா முதல்ல வந்துட்டு ஒரு சில விஷயம் தேவை. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ஆப் நான் போய்க்கிறேன் அப்ஸ்ட்ராக்ட்டு. இந்த ஆப்பில் அப்ளை அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நான் வந்துட்டு நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லான்ச்சர் இருக்குது. இந்த எதாவது ஒரு லான்ச்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐகான் செட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐகான் செட் வந்துட்டு என்னென்ன வேறு ஐகான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிருது. ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் அப்படின்னு நிறையா கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது இல்லை. அதே போல் இதில் வந்துட்டு ரிக்வஸ்ட் ஐகான் ஒன்று இருக்குது, ஐகான் ரிக்வஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய இதெல்லாம் வந்துட்டு ஐகான் செட் அதில் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இதுமாரி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐகான் செட் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இது வந்துட்டு பெய்டு வெர்ஷனாக இருக்குது இந்த ஆப்ஷனு. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது நல்ல ஆப்ஷன் தான். இது டெய்லி நீங்கள் வந்துட்டு ஒரே யூசர் இன்ட்ராக்ஷன் உள்ள அந்த ஃபோனை நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். ஐகான்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறதில்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்னு இந்த ஆப். நைக் ரன் கிளப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக நீங்கள் வந்து ஜாகிங் பண்ண போகிறீங்க, அதுக்கு உண்டான ஒரு கைட்லைன்ஸ் இந்த ஆப்பில் இருக்கும். அதே போல் வந்துட்டு இதில் வந்து ஸ்டார்ட் டைம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜிபிஎஸ் வழியாக வந்துட்டு எந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க, எந்த இடத்துக்குலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணுறீங்க, அதேமாரி வந்து எவ்வளோ மைல்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதே போல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஓடணுமா இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடணுமா அதுக்கு உண்டான ஒரு கைடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி மை கோச்சஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோச்சஸ் அவைலபிள் இருப்பாங்க. இது எல்லாமே பெய்டு ஆப்ஷன் தான். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதில். அதே போல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது
ஃபாஸ்டஸ்ட் ரன் ஓடினீங்க, லாங்கஸ்ட் ரன் ஓடினீங்க, அதேமாரி ஃபாஸ்ட் 1K ஏதாவது ஓடினீங்க அப்படின்னா இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட இது வந்துட்டு எனேபிள் ஆகிரும். ஸோ இது மூலமாக உங்களோட மோட்டிவேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குன்ட்டு. சோலார் சிஸ்டம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் எர்த்து நான் கிளிக் பண்ணுறேன், எர்த்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு எர்த்தை விசிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா அதுக்குண்டான ஜூம் டிவி வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு இந்த பிளான்ட்டோட சிஸ்டம் இப்போ இருக்குது, அதே போல் ஆர்பிட் எதை சுற்றி வருது, அதே போல் இது வந்துட்டு என்சைக்ளோபீடியாவில் வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு எப்படின்னா மார்ஸ் எவ்வளோ இருக்குது, அதேமாரி சோலார் ஆர்பிட் ப்ரீட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் படி இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த யூனிவர்ஸில் வந்துட்டு என்னென்ன பிளானட் இருக்குது, அந்த பிளானட்டோட சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கூல் பிளானர். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்துட்டு நீங்கள் ஏதாவது நோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ ஜஸ்ட் டைம் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆடில் போய்ட்டு எந்தெந்த பீரியட் வந்துட்டு எந்த வேலை நேரம் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் அஜெண்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இந்த 7 நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் கேலண்டர். ஸோ கேலண்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி எதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண நினச்சினா கூட இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் சப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த மிட் டேர்முக்கு வந்துட்டு ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட இந்த ஆடில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட் அந்த என்ன நீங்கள் கிரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இதில். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஈவெண்ட் நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது வந்து ஈவெண்ட் இதை நீங்கள் வந்துட்டு காமிக்கும். ஸோ இது வந்து டுடே, அதுக்கப்புறம் டுமாரோ வந்துட்டு ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுவும் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு எப்படின்னா உங்களோட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்ட்டு.